பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் கூட லேவியராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறபடியால் நன்றி. ஒரு மனிதன் சாட்சியை எப்படி சொல்ல வேண்டும், சாட்சி சொல்லி வார்த்தையை மீறக்கூடாது, பிறகு எப்படியெல்லாம் ஒரு மனிதன் செய்கிற பாவங்களை அவன் சுமப்பான் என்பதெல்லாம் நீர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறீர். பாவ நிவர்த்தி எப்படி செய்ய வேண்டும், தெரிந்திருந்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், அதனுடைய வித்தியாசத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து போகிறதற்காக நன்றி. பாவ நிவர்த்திக்கான பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, எல்லா காரியங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியால் நன்றி. எங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி லேவியர்களாய் மாற்றி உம்முடைய ஊழியம் செய்வதற்கு வழி செய்கிறபடியால் நன்றி. இதோ இந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு லேவியராகமம் 5ஆம் அதிகாரம். இந்த லேவியர்களுக்காகவே கர்த்தர் தனியாய் ஒரு புஸ்தகத்தை எழுதி வைத்திருப்பது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இதில் 27 அதிகாரங்கள் இருக்கிறது, 27 சாப்டர்ஸ். இந்த 27 சாப்டர்ஸ்லையும் இந்த லேவியர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற கட்டளை. ஆண்டவர் கீழே ஆசாரியர், அவங்களும் அந்த லேவி ஃபேமிலி தான். ஆசாரியர், லேவியர் 2 டிவிஷனாக ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த லேவியர்கள் மனிதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு ஊழியம் செய்ய போகிறார்கள். கர்த்தர் வானத்தில் இருக்கிறார். கர்த்தரிடம் நேரடியாய் பேச, கர்த்தரிடம் பிராயச்சித்தத்திற்காக ஜெபிக்க, பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்க ஆசாரியர்களுக்கு பவர் உண்டு. அந்த ஆசாரியர்கள் அந்த பாவ மன்னிப்பை வாங்கி பொதுமக்களுக்கு தருவதற்கு முன்பதாக இடையில லேவியர்கள் பொதுமக்களை ஆயத்தப்படுத்துவாங்க. பைபிள் டீச் பண்ணி ஆயத்தப்படுத்துவாங்க, பலிகளை கொண்டு வரும்படி ஆயத்தப்படுத்துவாங்க, அந்த மக்களை கர்த்தர் பக்கம் திருப்பும்படி ஆயத்தப்படுத்துவாங்க. ஸோ லேவியர்கள் 2 பகுதிகளாக பிரிந்து வேலை செய்கிறது தெரிகிறது. ஒரு கூட்டம் ஆசாரியர், அவங்க ஆரோன் வழியில் மாத்திரம் பிறந்தவர்கள். பிறகு அந்த லேவியர்கள் இன்னொரு பகுதி டீச் பண்ணுறவங்க, அவங்க போதிப்பாங்க. இஸ்ரவேல் எங்கும் பரம்பி போய் போதிக்க வேண்டும். இந்த லேவியர்களில் ஆசாரியர்களாகிய ஆரோன் ஒரு வகை என்றால் இன்னும் 3 வகை இருக்குது. கோராகின் புத்திரர், மெராரின் புத்திரர், கெர்சோனின் புத்திரர். அப்போ லேவியர்களை நடுவில் ஒரு கிராஸ் போட்டு பிரிக்கலாம். லேவியர்ன்றது ஒரு ரவுண்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா, ரவுண்டு நடுவில் ஒரு கிராஸ் போட்டோம்னா 4 பாகங்கள், 4 குவார்ட்டராக வரும். ஒரு குவார்ட்டர், ஃபஸ்ட் குவார்ட்டர் வந்து ஆரோனின் வம்சத்தார், பிறகு கோகாத்தின் புத்திரர், மெராரின் புத்திரர், கெர்சோனின் புத்திரர். ஸோ ஆசாரியர்கள் டைரக்டாக ஆண்டவர்களை மட்டும்தான் பேசுவாங்க. கோகாத்தின் புத்திரர் பரிசுத்த பண்டங்களை மாத்திரம் சுமப்பார்கள். கெர்சோம், மெராரியின் புத்திரர் பரிசுத்த பண்டங்களை சுமப்பது, போவது, வருவதெல்லாம் இந்த 40 இயர்ஸில் இருந்தது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலேருந்து கானானுக்கு போகும்போது. பிறகு நம்ம பார்த்துட்டோம்னா, ஒன்ஸ் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பர்மனெண்ட் இரெக்ஷன் பண்ணிட்டாங்க. சீலோவில் இரெக்ட் பண்ணிட்ட பிறகு திரும்பி ஆசரிப்பு கூடாரத்தை அன்ஃபோல்ட் பண்ணுறது, பிரிக்கிற வேலை இல்லைன்னும் போது கோகாத்தின் புத்திரருக்கும் வேலை இல்லை, அதை வண்டியில் கொண்டு போகிற வேலை மெராரியின் புத்திரருக்கும் கெர்சோனின் புத்திரருக்கும் அந்த வேலையும் இல்லைன்னும் போது இப்போ இந்த 3 பேரும் என்ன வேலை செஞ்சாங்க? ஆஃப்டர் they erected the altar of God, after they erected the tabernacle of God, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை இரெக்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவங்க போகிறது, ஏன்னா வந்துட்டாங்களே எகிப்திலேருந்து, கானானுக்குள்ளே வந்துட்டு இரெக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்களாம், பைபிள் கையில் தூக்கிட்டு இஸ்ரவேலெங்கும் பரம்பி போய் ஊழியம் செய்தார்கள், வசனத்தை போதித்தார்கள். போதித்து ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்பினாங்க. 7 பண்டிகைகளுக்கு ஆலயத்துக்கு வர வச்சாங்க. நல்லா பைபிள் போதிச்சாங்க. ஃபேமிலியாக ஒரு லேவியனை தன்னுடைய, நம்ம வீட்டுக்கு ஃபேமிலி டாக்டர் வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஃபேமிலி லீவாயிட்டு இருப்பார். இந்த ஃபேமிலி அவரை சப்போர்ட் பண்ணும். அப்படி பண்ணு அவருக்கு காணிக்கை கொடுப்பாங்க. என்ன காணிக்கை கொடுக்கணும்? இந்த ஃபேமிலி தன்னோட 10ல் 1 அவருக்கு காணிக்கை கொடுப்பாங்க. அவர் அந்த மாதிரி எத்தனை ஃபேமிலி அவர் கண்ட்ரோலில் வச்சு அவங்களுக்கு ஊழியம் பண்ணுவார்னு தெரியல. ஒரு பாஸ்டர் போல் இருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், வருஷம் ஒரு முறை அவருக்கு வருகிற காணிக்கைகளில் 10ல் 1 அவரோட வருகிற காணிக்கை தான் 10ன்னு வச்சுப்போமே, அதான் 10% அவர் எடுத்துப்பாங்க. அது டயத் ஆஃப் டயத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ஒரு சிஸ்டம் ஆப்ரேட் ஆனிச்சு. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம், ஸ்பிரிச்சுவல் ரூலிங்னு சொல்லலாம். ஒரு சைடு கிங் டேவிட், கிங் சாலமன், நிறைய ராஜாக்கள் இஸ்ரவேலர்களை ரூல் பண்ணுறாங்க இல்லைங்களா? அவங்க ரூல் பண்ணும்போது திட் இஸ் கால்ட் பொலிட்டிக்கல் ரூல். இது பொலிட்டிக்கலாக கிங்ஸ் ரூலிங்.
கிங்ஸ் மொனார்கி, ராஜாக்கள் ரூல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பட் ஸ்பிரிச்சுவல் ரூலிங் அவசியம் என்பதை கர்த்தர் புரிந்தபடினால் தான் இந்த லேவியர்களுக்கு ஒரு பெரிய சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம படித்து பார்த்தோம்னா ராஜாக்களுக்கு ஒரு பெரிய சிஸ்டம் கொடுக்கல, காமன் மேனுக்குள்ளே தான் ராஜாக்கம். டியூட்ரானமியோட புக்கு அதை எடுத்து நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, ஒரு பிரதி ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோ, அதை வச்சு தான் நீ உலகத்தை ரூல் பண்ணும். ஆனால் இந்த ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு நான் உனக்கு ஒரு புக்கு கொடுக்குறேன், 27 சாப்டர் கொண்ட இந்த லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம், இதை நீ வச்சு பொதுமக்கள் கர்த்தர்களை வருவதற்கு நீ வழி செய்ய வேண்டும் என்று சொன்னது தான் நீங்கள் நம்ம 5th சாப்டர் படிச்சிருக்கோம். இந்த 5th சாப்டர் வந்து ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்னென்னா அந்த பாவத்தை மீறுதலின் பாவம் என்று நம்ம சொல்லலாம். மீறி நடக்கிறது ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங், பட் ஸ்டில் அன்இன்டென்ஷனல். செய்யக்கூடாததை செஞ்சிட்டார், மீறிட்டார். Trespassers will be persecuted அப்படின்னு ப்ராசிக்யூட்டட்னு போட்டிருக்கோம். அதாவது அத்துமீறி வருகிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், செய்யக்கூடாததை தெரியாமல் செஞ்சாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டமில் இது வரப்போகுது. பார்ப்போம். 4 சினாரியோ. ஒரு மனுஷன் தனக்கு தெரியாமலே இந்த தப்பை பண்ணிடுவான், ஆனால் அது தப்பு. இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு எல்லா நாட்டு சட்டத்துலேயும் இருக்குது. எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன்றதை சட்டத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாதான். சட்டத்துக்கிட்ட 2 தான் இருக்குது. தப்பு பண்ணால் தண்டனை, தப்பு பண்ணலன்னா நிராபராதி. நான் தப்பு பண்ணலன்னு ஊர்ஜிதப்படுத்திட்டு தப்பிச்சு போனோம், தப்பு பண்ணிட்டேன்னு யாருன்னா ஊர்ஜிதப்படுத்திட்டாங்கன்னா தண்டனை பெற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். சாரி என்பது சட்டத்துக்கெல்லாம் கிடையாது. பைபிளில் மட்டும் சாரி கிடையாது. பழைய ஏற்பாடில் ஜீசஸ் வரும் வரைக்கும், இயேசு வந்த பிறகு தான் புது கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சாரி கேட்கலாம். இன்னைக்கு உலகத்தில் நம்ம சிம்பிளாக சாரி கேட்டு பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட சால்வ் பண்ணிட்டு போகிறோம். முன்னாடி சாரி கேட்டால் போதும் அப்படின்வாங்க, போய் சாரி கேட்டு போயிடுவோம். அந்த சாரியில் அவ்வளோ வேல்யூ இருக்குது. இந்த கான்செப்டை கொடுத்தவர் இயேசு. சார், இன்றைக்கு வி ஆர் ஸ்டடிங் பிப்ளிக்கல் லாஸ். இது சட்ட புத்தகம், வேதத்தினுடைய சட்ட புத்தகம், லேவியர் ஆகமங்களில் கொடுக்கப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சட்ட புத்தகம். கர்த்தருக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்தான். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் சட்ட புத்தகம் அது டியூட்ரானமி, அது உபாகமத்தில் நம்ம படிப்போம். செகண்ட் லா என்று சொல்லுவோம். யாத்திரியாகமத்திலே ஆண்டவர் டெலிவர் பண்ண போகிறாரு. பட் ஸ்டில் செகண்ட் சட்ட புத்தகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிசைஸ்டாக மோசஸ் திரும்பி ரிப்பீட் பண்ணி எழுதி புக்காக கொடுத்துருப்பார். அப்போ எல்லா ராஜாவோட வீட்லேயும், எல்லா மந்திரிகளோட வீட்லேயும், எல்லா முன்னணி தலைவர்களுடைய வீட்லேயும் இந்த புஸ்தகம் இருக்கும். லேவியர்கள் வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் இருக்கும். மொத்தமாக அந்த டோரா என்று சொல்கிற பஞ்சாங்கமும் அவர்கள் படிக்க வேண்டும். பட் இது லேவியர்களுக்கான ஸ்பெஷல் கோர்ஸ் என்று சொல்லலாம். இதில் பார்த்தோம்னா வாட் இஸ் திஸ், இது என்ன சொல்கிறது என்றால், there is a biblical law for this unintentional sin. அன்இன்டென்ஷனல் சின் என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் படிக்க போகிறோன்னா, கன்சீலிங் த ட்ரூத். உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு, வாயை திறந்து சொல்லலாம். ஃபார் சம் ஒன் ஹூ இஸ் நாட் டிஸ்க்ளோசிங் த இன்ஃபர்மேஷன், ஃபெயிலிங் டு இன்ஃபார்ம். தப்பு நடந்ததை பார்த்தாங்க, தெரியாதபடி போயிட்டாங்க. ஆமாம், பப்ளிக்கில் கூப்பிட்றாங்க, இவன் தப்பு பண்ணானா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா, தப்பு பண்ணதை பார்த்த அந்த மனிதன் தெரியாதவன் போல போனால் அவனுக்கு சந்தோஷம்தான், என்னை யார் பார்ப்பாங்கன்னு. ஆனால் மறந்துடாதீங்க, பொய் சாட்சி சொன்னால் அந்த பொய் சாட்சிக்கு தண்டனை கொடுக்க கர்த்தர் வருகிறார். இதுதான் ப்ராப்ளம். உலகத்தில் 2 விதமான பீப்புளை பார்க்கலாம். பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் சாட்சி சொன்னால் ரொம்ப அலையணுங்க, நமக்கு எல்லாம் செட் ஆகாதுங்கன்ட்டு போயிடுவாங்க, அதுவும் குற்றம். சிலர் பார்த்தே இருக்க மாட்டாங்க, கையில் காசு வாங்கிட்டு பொய் சாட்சி சொல்ல வருவாங்க, ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு வருவாங்க. கன்சீலிங் த ட்ரூத் இஸ் அ சின். கேர்ஃபுல்லாக கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்களை வார்ன் பண்ணி அவர்களை சரியாக்குகிறதை பார்க்க முடிகிறது திருச்சபையை. ஸோ கன்சீலிங் த ட்ரூத் இஸ் நாட் அலவுட். இட் இஸ் அன் ட்ரெஸ்பாஸ். அது மீறி நடக்கிற ஒன்று. திஸ் இஸ் ஆல்சோ அ கில்ட். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதனால் உங்கள் மேலே அந்த கில்ட் இருக்கிறது. ஸோ யூ ஷுட் பி ட்ரூத்ஃபுல். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வி cannot be false witness. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கட்டளைகளை ஒன்றாய் கொடுத்தார். சரி, பார்ப்போம். சாட்சியாக ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரியாதிருந்து பாவம் செய்தால் அது அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். இப்போ அவன் அறிவிக்கலை, அவ்வளோதாங்க, பார்த்ததை சொல்லலை, அது பாவம் என்று சொல். He will bear his guilt. ஸோ வாட் இஸ் த டியூட்டி தென்? தப்பு பண்ணதை பார்த்தா நீங்கள் சொல்லணும். இஸ்ரேலோட சட்டத்தை பற்றி உங்களை சொல்கிறாங்க. இஸ்ரேலில் அன்னைக்கு போலீஸ் கிடையாது, இஸ்ரேலில் மிலிட்ரி மட்டும்தான். நான் சொல்கிற இந்த 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 ஆதி காலங்களில் போலீஸ் கிடையாது. போலீஸ் உள்ள பொதுமக்களை டிசிப்ளின் பண்ணி அவர்களை ஒழுக்கப்படுத்தி கட்டுப்படுத்துவதற்கு போலீஸ். அன்றைக்கி இஸ்ரேலில் கிடையாது. அப்போ போலீஸ், அப்போ உள்ளுக்குள்ள மக்களை யார் கட்டுப்படுவா, யாருக்கு அடங்குவாங்க? எல்டர்ஸ், மூப்பர்கள். ஒரு ஊர்லேயும் உள்ள மூப்பர்கள், ஊர் தலைவர்களே மக்களை அடக்கிடுவாங்க. ஊரில் உள்ள அந்தந்த ஊர்லேயும், இப்போ நம்ம ஊரில் எப்படி பஞ்சாயத்துலாம் இருக்குது, அது போல் அந்த காலத்தில் போலீஸ் இஸ்ரேலில் கிடையாது. அவங்களே தான் கன்ஃபார்ம்டாக போலீஸ் கிடையாது, கோர்ட்டும் கிடையாது.
ஆலயத்துக்கு வரணும், ஆலயத்தில் உள்ள உள்ள ஆசாரியனை நியாயம் விசாரிப்பார். நியாயம் விசாரிக்கும் போது அவர் முன்னாடி போய் சொல்லிட்டா பெரிய பிரச்சனைகள் வரும். கர்த்தரை இறங்கி டீல் பண்ணுவார். இது அந்த அக்கிரமத்தை சுமக்கிற ஒரு விஷயம். அவன் சுமக்கிறவன் சாகும்போது தன் பிள்ளைகளுக்கு அந்த அக்கிரமத்தை கொடுத்துட்டு போயிடுவான். அதனால் ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ sin, it is considered as a guilt. So he need to take some courage and confront and tell the truth. அவன் தனக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு சொன்னோம், this is faithfulness. இங்கே வந்து உண்மையாக இருப்பாங்க, இந்த ஊரில் உண்மையாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரோட மனதும் என்னென்னா ஜஸ்டிஸ் நடக்கணும், இன்ஜஸ்டிஸ் நடக்கக்கூடாது, அநியாயம் நடக்கக்கூடாது, அக்கிரமம் நடக்கணும். நம்ம அக்கிரமத்தை டாலரேட் பண்ணுற கூட்டம் இல்லை, மாறா நம்ம உண்மையை டாலரேட் பண்ணலான்னு சொல்லி கர்த்தர் அவர்களை ட்ரைனிங் கொடுக்குறார். ஸோ தே cannot suffer sinful silence. தப்பு நடந்துச்சு, அந்த ஒருத்தன் அதெல்லாம் கேட்டால் பெரிய பிரச்சனை ஆகும் என்று யோசிக்கிற நிலை அல்ல. யூ ஷுட் பி ஸ்ட்ராங். அதாவது அக்கிரமத்தை மறைக்கிறது சாத்தானுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த பிரின்சிபிளை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அப்படி அவன் செய்தான் என்றால், ஸோ பார்த்ததை சொல்லலை, இல்லைன்னா பார்க்காததை சொல்கிறார், சாட்சி சொல்லலை, இல்லைனா பொய் சாட்சி சொல்கிறார், செய்ய வேண்டியதை செய்யலை, செய்யக்கூடாத செய்கிறார் என்றால் அதுக்கு ஒரு ஆஃபரிங் இருக்குது. இன்னொன்றும் புரிஞ்சுக்கணும், இதை வேணும்னு சொல்லலையா, தெரியாமல் சொன்னான், அன்இன்டென்ஷனல். பைபிளில் லேவியர் ஆகமத்தில் தெரியாமல் செய்த தப்பிதங்களுக்கு தான் பாவம். அப்போ தெரிஞ்சு செய்த தப்புக்கு அவன் சுமக்கணும், அவன் தலை மேலே அது போயிடும், அவன் பிள்ளைங்க தலை மேலே போயிடும். நம்ம தலை மேலே கூட நிறைய சாபங்கள் இருக்குது. நம்ம பெற்றோர் மூதாதியர் நமக்கு சொத்து மட்டும் வச்சுட்டு போல, நம்மளை இந்த பூமியில் மட்டும் விட்டுட்டு போல, நம்ம இந்த பூமியில் வர்றதுக்கு நம்ம மூதாதியர் தான் காரணம். அவங்க நம்மளை பூமியில் விட்டுட்டு மட்டும் போல கூட நம்ம தலை மேலே சாபமும் வச்சுட்டு போயிருக்காங்க. தெரிஞ்சு என்னென்னலாம் செஞ்சாங்களோ, தெரிந்து செய்த குற்றத்துக்கு கூட இயேசுவின் ரத்தம் காப்பாற்றும். இதுதான் மெயின் விஷயம். தடுப்பூசி இருக்குது பாருங்கள், இந்த தடுப்பூசி ஒரு வியாதி வந்துட்ட பிறகு தடுப்பூசி போட்டோம்னா அந்த வியாதி போகாது. வியாதி வர்றதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போடணும், அது பேரே தடுப்பூசி. அதுபோல் இயேசுவின் ரத்தம் நமக்கு தடுப்பூசியாக இருக்கிறது. எல்லா பாவங்களும் நீக்கி மரணம் வருவதற்கு, மரணம் வந்துட்ட பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. செத்து போனவன் இயேசுவின் ரத்தத்தினால அவன் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அவனோட மைண்டு, அவனுடைய ரீசனிங் சென்டர், அவனுடைய செரிப்ரம் எதுவுமே ஆப்ரேட் ஆகலை. அவன் உயிராக இருக்கும்போது, தன் சுய நினைவில் இருக்கும்போது, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை ரட்சியும் என்று சொல்லுவானால் தடுப்பூசி போட்டதாக அர்த்தம். ஸோ இன்றைக்கு முதல் பார்ட் நம்ம படித்தோம், தெரிந்து செய்யாத, அதாவது சாட்சி கேட்டான் போய் சொல்ல, பயந்துட்டு நின்றுட்டான், வேணும்னு இல்லை, இன்ஆக்டிவாக அப்படி இருந்துட்டான் அப்படின்னா அது அவனுக்கு குற்றம். செகண்ட் வந்து இந்த யூதர்களில், இஸ்ரேலர்களில் செரிமோனியல் அன்கிளன்லினஸ் இருக்குது. என்னென்னா டெட் பாடி அவங்க தொட மாட்டாங்க. பாருங்கள், அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது, இவ்விதமான அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனுமாயிருப்பான். If a person touches any unclean thing, even accidentally or purposefully, ஆக்சிடென்ட்லி தெரியாமல் பர்பஸ்ஃபுல்லி வேறு வழியில் நடு ரோட்டில் இருக்க அதை தூக்கி வெளியில் தள்ளி வைக்கணும், இல்லை வீட்டிலேயே இறந்து போச்சு அந்த அனிமல் இல்லை அந்த மனிதன், அவங்க வந்து தே வில் பி அன்க்ளீன். அவங்க அன்க்ளீன், அவங்க காமன் ப்ரொசீஜர்ஸ்க்கு வர முடியாது. அடுத்த நாள் அந்த டெட் பாடி கிட்ட போயிட்டு சாயந்தரம் ஒரு பிறந்த நாள்லாம் வர முடியாது, சாயந்தரம் ஒரு கல்யாணம்னா வர முடியாது. தே வில் பி கன்சிடர்ட் அஸ் அன்க்ளீன். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும், அவங்க புறப்பட்டு ஆலயத்துக்கு போகணும். யோசிச்சு பார்த்தேன், அன்னைக்கு இஸ்ரேலில் எத்தனை கோத்திரம் இருந்தது? 12 கோத்திரம் இருந்தது. 12 கோத்திரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் டெத் ஆனால் கூட அந்த ஊரில் யாரெல்லாம் பாடி எடுத்தாங்களோ அவங்களாம் எருசலேமுக்கு போவாங்க. அன்றைக்கி சீலோவில் இருந்தது ஆலயம், அங்கே போவாங்க, ஒரு ஆடை எடுத்துகிட்டு காலை எடுத்துகிட்டு. ரொம்ப கர்த்தர் அவங்கள பிடிச்சிக்கிட்டே இருந்தார். அவங்க டெய்லி ஆலயத்துக்கு போகிறது போல் ஒரு பிஸியான ஸ்கெடியூல் போல தான் அன்றைக்கு எருசலேம் தேவாலயம் இருந்தது. அதுக்கு முன்பதாக சீலோவில் இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரமும். இந்த டெட் பாடி ஆர் அன் அன்கிளீன் அனிமல். ஸோ இப்போ இறந்துட்ட பிறகு அதை தொட்டவன் அவன் வந்து அன்க்ளீனாக மாறுறான். when he realizes it, அதை பண்ணும்போது தீட்டும் குற்றமும் உள்ளவனாய் மாறுகிறான். இனிமே இந்த பர்சன் மேலே ஐயோ நீ தீட்டு தொட்டுட்டியா, நீ செத்துப்போன அனிமலை தொட்டுட்டியா, அசுத்தமான பிராணிகளோட உடத்தை தொட்டுட்டியா. சுத்தமான பிராணி, ஆடு இறந்துருச்சு, மாடு இறந்துருச்சு, காளை இறந்துருச்சு, இதெல்லாம் சுத்தமான பிராணிகள். ஏன்னா அசைப்போடுது, விரிக்கொள்ளும் உள்ளது. அதை தொட்டால் அவன் அசுத்தமான, ஏன்னா அது செத்து போயிட்ட பிறகு. உயிராக இருக்கிற அனிமலையும் அசுத்தமான ஒரு மிருகம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆமையை எடுத்துப்போம், அதை தொடக்கூடாது. அந்த மாதிரி சில பன்றி சுவரை எடுத்துப்போம், அது தொடக்கூடாது. தொட்டுட்டாங்கன்னா, நான் இஸ்ரேலர்களை பற்றி சொல்கிறேன், தொட்டுட்டாங்கன்னா அது உயிராக தான் இருக்குது, பட் தொட்டாலும் அசுத்தமானவங்க. பாருங்களேன் எவ்வளோ குற்றம். முதல்ல சாட்சி ஒழுங்காக சொல்லணுனாலும் குற்றம்,
ட்ரெஸ்பாஸு. செகண்டு, செத்துப்போன நல்ல அனிமலை, சுத்தமான செத்துப்போன அனிமலை தொட்டாலும் குற்றம். அசுத்தமான உயிராக இருக்கிற அனிமலை தொட்டாலும் குற்றம். ஸோ எப்படி? இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் இருக்குது. பார்ப்போம் 4th verseல 3rd verseல, அல்லது எந்த அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாவான். அப்போ ஒரு மனிதர் இருக்காரு, அவரு போய் டெட் பாடியை தொட்டுட்டு வந்துட்டார், அவரை இன்னொருத்தர் தொட்டார்னா அது கண்டேஜியஸ். அசுத்தம் என்பது கண்டேஜியஸ். இதில் பைபிள் என்ன சொல்ல வருதுன்னா, எனக்கு தொட்டால் தீட்டு இப்படிலாம் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? பைபிள் வந்து லேவியராகமத்தின் புஸ்தகம் வாயிலாக அந்த ப்ரொசீஜர்ஸை பெருசாக நமக்கு சொல்லித்தரல. ஜீசஸ் வந்துட்ட பிறகு பாவம் எவ்வளவு மோசமானது, தொட்டால் கூட தீட்டு பாவம்தான் என்பதை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பார்ப்போம். ரியலைஸ் பண்ணிட்ட பிறகு அந்த மனிதன் குற்றமுள்ள அறிந்த பிறகு நடக்கிற காரியங்கள். மனிதர்கள் 4th verse, மனிதர்கள் பதறி ஆணையிடும் எந்த காரியத்திலும் ஒருவன் தீமை செய்வதற்காவது நன்மை செய்வதற்காக தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அதை அவன் அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். 4 விஷயம் சொல்கிறாங்க. பொய் சாட்சி சொல்லிட்டாரு, இல்லை சாட்சி சொல்லலை. சுத்தமான இறந்து போன அந்த அனிமல் சுத்தமாக பைபிள் கன்சிடர் பண்ணுது. பைபிள் வந்து மிருகங்களை 2ஆக கன்சிடர் பண்ணுது. சுத்தம் உள்ள மிருகம், அசுத்தம் உள்ள மிருகம். அப்போ அந்த அசுத்தமுள்ள மிருகம் அதை சாப்பிட்லாம். அந்த சாப்பிட்ற அந்த மிருகம் செத்து போச்சு, தானாக செத்து போயிருக்கு, அதை அவர் தொட்டுட்டார். இவங்களே கொன்று சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அடித்து சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது செத்து போனதை தொட்டான்னா தீட்டுப்பட்டவன். 2வது. 3வது, தொடக்கூடாத அனிமல்ஸ் இருக்குது, அசுத்தமான மிருகங்கள், அதை தொடக்கூடாது, அதை தொட்டான்னா அவன் தீட்டுப்பட்டவன். பிறகு 4வது வசனம், ஆணையிட்டால், பதறி ஆணையிட்டால், பதறி நல்லதோ கெட்டதோ ஆணையிட்டதை நிறைவேற்றாமல் போன ஐயோ இது நம்ம செய்ய முடியாது, இதை பண்ணிட்டு சொல்லிட்டோமே. இப்போ வேர்டை பிடிக்கிறார். யுவர் வேர்ட் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். யூ கேனாட் சிம்ப்ளி அட்டர் கேர்லெஸ் வேர்ட்ஸ். சும்மா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. வார்த்தைகளில் கரெக்டாக இருக்கும்போது, கரெக்டாக இல்லைன்னும் போது, நவ் யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் ஆஃபரிங். ஃபஸ்ட்டு ஆஃபரிங் பேர் ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். 4 தப்பு பண்ணுறாங்க. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இந்த முதல் 4 வருஷத்தில் 4 தப்புகளை, 4 மிஸ்டேக்ஸ், 4 தெரியாமல் பண்ணிட்டதை தான் பேசினாங்க. இதை எப்படி பிராயச்சித்தம் செய்ய வேண்டும்? How are they going to give offer? You need to pay to receive forgiveness. நீங்கள் வந்து கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், ஆடு கொண்டு போய் கொடுக்கணும், காலை கொண்டு போய் கொடுக்கணும், புறா குஞ்சியாவது கொண்டு போய் கொடுக்கணும். அதை காணிக்க செலுத்தணும். அந்த ரத்தம் ஊற்றப்படும் போது தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு. பைபிளுடைய மெயின் கான்செப்டே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. சும்மா வந்து பாவ மன்னிப்பு கோரி போக முடியாது. நீ பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால தான் கிறிஸ்டியன்ஸோட மெயின் கான்செப்டே இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. நீங்கள் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய சத்தியம் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, ஜீசஸ் ஏற்றுக்காதவங்க இருந்தாலும் சரி, ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு பாவ மன்னிப்பு ரத்தத்தில் இருந்து தான் வருகிறது. அந்த ரத்தம் பரிசுத்தமான ரத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான ரத்தம் இந்த பூமியில் எங்கேயுமே கிடைக்கல என்பதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு வந்து பரிசுத்தமான அவர் தன் ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அல்லேலூயா. ஸோ ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் எதை கொடுக்க போகிற? 5வது வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவைகளில் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவனாகும் போது 4 விஷயம். அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு முதலாவதாக வந்து கன்ஃபஸ் பண்ண வேண்டும். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? யூ நீட் டு கன்ஃபஸ் தட் யூ ஆர் கில்ட்டி. தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம ப்ரேயர் பண்ண வரும்போது இன்னொருத்தர் பண்ண தப்பை நம்ம ஜீசஸ் கையில் ப்ரே பண்ண வரல, நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி கன்ஃபஷன் தான் மிக முக்கியமான விஷயம். ஜீசஸ் ஒரு எக்ஸாம்பிளை நம்ம சொல்லியிருப்பார். தேவாலயத்துக்குள்ளே 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களாம். ஒருத்தன் பரிசையன், வேறொருவன் ஆயக்காரன். பரிசையன் புல்பீட்டு கிட்ட ஆல்டர் கிட்ட ஃப்ரண்ட்டில் போயிட்டான். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் 2 வேளை உபவாசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய பெருமையை பற்றி பேசி கொண்டிருக்கிறான். ஆலயத்துக்கு வெளியில் ஓரமாக பின்பகுதியில் ஒரு ஆயக்காரன் வந்து தன் மார்பில் அடித்து கொண்டு, கர்த்தாவே பாவியாகி என் மேல் கிருபையாருன்னு சொல்லி ப்ரே பண்ணானாம். ஆண்டவர் அந்த பாவியான ஆயக்காரன் கையில் போய் உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவன் அனுப்பினார். அவன் நீதிமானாக திருப்பப்பட்டானாம். அப்போ பைபிளோட கான்செப்ட்னா, யூ நீட் டு கன்ஃபஸ்.
we need to confess. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது கன்ஃபஸ் பண்ணணும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நாம் செய்த பாவத்தை கன்ஃபஸ் பண்ணிட்டு படுக்கணும். வெளியில் புறப்பதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் செய்த தப்பை மன்னித்துருங்க என்று. we need to do this confession again and again when we feel that we are guilty. நான் தப்பு பட்டன்ற எண்ணம் எனக்குள்ள வரும்போது the moment immediately I realize I should confess immediately, உடனடியாக சொல்ல வேண்டும். we need to do atonement. அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். என்ன பிராயச்சித்தம் இன்றைக்கு இருக்கிறது? இயேசுவின் இரத்தம். So he has to confess பண்ணிட்ட பிறகு தான் ரத்தம் சிந்துதார். ஆனால் என் பாவத்தை மன்னியும். பிறகு இயேசு ரத்தத்தினாலே என்னை மன்னியும். அப்போ புரிந்தான். தான் பாவம் செய்து அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடு, வெள்ளாடு அல்லது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். ஸோ இந்த ஆடு வரும்போது தான் பாவம் மன்னிப்பு. இந்த ஆடு எதுக்கு வருது? தன் ரத்தத்தை சிந்தும்படியாக வருது. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லை என்றால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தர் சந்நிதியிலே கொண்டு வர கடவன். ஸோ ஆடு கொடுக்க முடியல, காளை கொடுக்க முடியல, சரி இதுக்கு வந்து ஆடு மட்டும்தான், வெள்ளாடும் கொடுக்க முடியல, வேற செம்மறி ஆடும் கொடுக்க முடியல, பெண் ஆடும் கொடுக்க முடியவில்லை, அவன் ஏழையாக இருக்கிறான் என்றால் 2 எடுத்துகிட்டு வரணும், 2 எடுத்துகிட்டு வரணும். 1 2 காட்டுப்புறா, அப்படி இல்லைன்னா 2 புறா குஞ்சு. காட்டுப்புறா கம்மி விலைக்கு வருமா அது, அப்படி இல்லைன்னா நார்மல் புறா குஞ்சு 2 காட்டுப்புறா குஞ்சுகளை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து அதை மற்றொன்றை அதை எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா, ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகும். இப்போ பாவ நிவாரண பலி என்பதை இந்த சாப்டர்லேயே சொல்லித்தர போகிறார். சர்வாங்க தகன பலி நமக்கு தெரியும், என்ன தெரியும்? அது அந்த அந்த பறவையோட கழுத்தை கிள்ளி அது ரத்தத்தை சிந்தி ஆல்ட்ரை சுற்றி ஊற்றிட்டு அப்படியே எரிச்சிடணும், ஃபுல்லாக சாம்பலாக்கணும், பஸ்பமாக்கணும். ஸோ இது வந்து சர்வாங்க தகன பலி. எவ்ரி பார்ட் ஆஃப் இட் ஹேஸ் டு பி பர்ன்ட் இன்டு ஆஷஸ், முடிஞ்சிடும். பட் இந்த நெக்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாவ நிவாரண பலி எப்படி பாருங்க, அவைகளை ஆசானிடத்தில் கொண்டு வர கடவன். அவன் பாவ நிவாரண பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலை அதன் கழுத்திலிருந்து கிள்ளி அதை 2ஆக்காமல் வைத்து, கழுத்திலிருந்து கிள்ளுவான் பட் பிச்சு எடுக்க மாட்டான், ரத்தம் மட்டும் எடுக்கணும். அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் செலுத்தி மீதியானதை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக. இது பாவ நிவாரண பலி. ஸோ அந்த ரத்தத்தை கிள்ளி பலிபீடத்தில் குட்டணும், கீழே கொட்டணும், இதான். ஸோ ஒன்றுமே ரிலேட்டடாக நம்ம பண்ணுற மாதிரி தெரியலையே. தப்பு பண்ணால் நம்ம தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், சாப்பாடு போடலாம் அப்படின்னா பைபிள் வந்து ஃபுல்லாக முரண்பாடாக பேசுது. ஏன்னா பாவம், த நேச்சர் ஆஃப் சின், எவ்ரிதிங் ஹேஸ் டு டூ வித் பிளட். பாவத்தில் ரத்தத்தில் பாவம் ஊறினால்தான் தான் அந்த மனுஷன் பாவம் பண்ணுறான். அவனுக்கு டீலிங்கே ரத்தத்தில் தான் பண்ண வேண்டும். அதனால தான் ரத்தத்தை கர்த்தர் கேட்குற. லேவியராகமம் ஃபுல்லாகவே அந்த ரத்தத்தை பற்றி படிச்சுக்கிட்டே இருப்போம். லாட் ஆஃப் லாஸ், மொத்தம் 613 லா இருக்கான். 611 +2 ஜீசஸ் கொடுத்த 2 611. டோரா என்றாலே 611 அத்தனை சட்டம் இருக்கான். அத்தனையும் அவன் கை கொள்ளும், அதில் ஒன்றையும் மீறக்கூடாது. லாஸ்ட்டாக தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணான்னா 611 பைபாஸ் பண்ணிட்டதா அர்த்தம், அவன் பாவம் செய்தவனாய் மாறுவான். அப்போ 2 புறா குஞ்சு எடுத்துகிட்டு வராரு. 1 கழுத்தை கிள்ளி ரத்தத்தெல்லாம் ஊற்றி அதை தகனிக்க கடவன், இது பாவ நிவாரண பலி. இன்னொன்று முழுமையாக தகனிக்க கடவன், அது சர்வாங்க தகன பலி. இப்போ ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அடியிலே வடிவாங்க. மற்றத்தை நியமத்தின்படியே அவன் தகன பலியாக செலுத்த கடவன். இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியர் நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஸோ 2 புறா குஞ்சுகள். ஸோ போத் ஹேஸ் டு பி ப்ரெசன்டட் டு காட். 2ஐயும் கர்த்தர் கையில் கொண்டு வரும்பொழுது இது அவனுக்கு பாவம் மன்னிப்பாக போகிறது. ஒரு புறாவை சர்வாங்க தகன பலி, இன்னொரு புறாவை பாவ நிவாரண பலி. செய்தது தப்பு, ஆனால் இந்த தப்புக்கு இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர். திங்ஸ் ஆர் காம்ப்ளிகேட்டிங். எப்போல்லாம் திங்ஸ் காம்ப்ளிகேட்டாக இருக்குமோ நமக்கு அது புரியாது. இப்போ கூட இந்த சாப்டர் நம்ம படிக்கிறோம், நம்ம வசனமாக படித்தோம் தான் இது புரியும். இப்போ நான் பேசும்போது கூட வசனமாக கவனிச்சிங்களா தான் புரியும், இல்லைனா ஏதோ பேசுகிறாங்க, அதை பலின்றாங்க அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். திங்ஸ் ஆர் வெரி காம்ப்ளிகேட்டட் இன் லா. அது செய்ய முடியல. அதுதான் இயேசு வந்து அந்த காம்ப்ளிகேட் ப்ராசஸை மாற்றி தன் ரத்தத்தை கொடுத்து நம்மை காப்பாற்றினார்.
சரி, 11th வருஷம் படிக்கும்போது 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்களையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாது இருந்தால், அது கூட கொண்டு வர முடியலன்னா, இப்போ தான் ஆண்டவர் ஃபுட் ஆஃபரிங்க்கு வராரு, கிரெயின் ஆஃபரிங். அவனுக்கு சக்தி இல்லாது இருந்தால், பாவம் செய்தவன் பாவ நிவர்த்திக்காக ஒரு எப்பா அளவிலான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வரவனாக, அது பாவ நிவாரண பலியாக இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபம் போடாமல் இருந்து அதை ஆசாரனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதில் ஆசாரன் ஞாபகக்குறியான பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தர்களிடம் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது பாவ நிவாரண பலி. ஆடும் கொடுக்க முடியல, அதான் வெள்ளாடும் கொடுக்க முடியல, செம்மறியாடும் கொடுக்க முடியல, பெண்ணாடும் கொடுக்க முடியல, புறா குஞ்சியும் கொடுக்க முடியல, காட்டுப்புறாவும் தர முடியலன்னா கொஞ்சோண்டு மாவு எடுத்துகிட்டு வந்தால் போதும். அந்த மாவு தகனிக்க கடவன். இது அவனுக்கு பாவ நிவாரண பலியாக இருக்கட்டும். இப்படி தான் ஆசாரியன் பாவ நிவாரண பலி பண்ணும்போது அவன் மன்னிக்கப்படுகிறான். மீதி எந்த காணிக்கைகள் வருதோ அதில் மீந்ததெல்லாம் ஆசாரியனை சேரும். அப்போ அந்த மனிதனுடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது, கர்த்தரிடத்தில் அது தகனிக்கப்படுகிறது, மீதி போஷன் ஆசாரியனுக்கும் கொடுக்கப்படுகிறது. இதில் நம்முடைய நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வருவோம். 15ஆம் வசனத்திலே, ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவர்களில் குற்றம் செய்து அறியாமையில் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெரும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். இப்போ கர்த்தருக்கே விரோதமாய் ஒரு மனிதன் பாவம் செய்தான். இது கில்ட் ஆஃபரிங் என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு விரோதமாய் செய்தால் கில்ட். நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம்னா நமக்கு அந்த குற்ற மனப்பான்மை இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆசாரியன் ஒரு குறிப்பிட்ட ஷேக்கல் அளவு சொல்லியிருக்கிறார். இவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும். இந்த ஷேக்கல் அளவு, அந்த ஷேக்கல் அளவு நம்ம பார்த்தோம் என்றால் அந்த ஷேக்கல் அளவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உட்பட்டால் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஷேக்கலின் வகை, பரிசுத்த அளவு in regard to the holy things of the Lord, கர்த்தருடைய அளவு. நம்ம பார்த்தோம்னா நிறைய அளவுகள் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, குறிச்சி வச்சுக்கீங்க. முதல் பலனா இருந்தால் என்ன ஆகும்? லேவியராகமம் 2:14, 23:9-14. முதல் பலனா ஃபர்ஸ்ட் பார்ன் குழந்தையா இருந்தா ஃபர்ஸ்ட் பார்ன் நீங்க மீட் பண்ணலாம். நீங்க கொடுக்க வேண்டிய காணிக்கை லேவியராகமம் 27:26-24. தசம பாகம் என்றால் லேவியராகமம் 27:30-33. அதே போல என்ன நீங்க உபாகமம் 14:22-23. நீங்க கர்த்தருக்கு செய்த பொருத்தனை காணிக்கையானால் என்ன சேக்கல் அளவு, என்ன அளவு என்றால் லேவியராகமம் 27:1-25. என்ன 30:1-16. இப்படி ஏதாவது நீங்க ரீபேமெண்ட் நீங்க பண்ணலன்னா ரீபேமெண்ட், அதுதான் இப்ப நான் சொல்றது. இதுதான் இந்த கணக்குல ஆக சொல்றேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு தான் நான் போன சாப்டர்ஸ் சொல்றேன். So he need to make restitution. மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதனால ஒரு ரீபேமெண்ட் மாதிரி. நம்ம ஒரு பேங்க்ல லோன் வாங்குறோம், நம்ம கட்ட முடியல, அந்த லோனை நம்ம திரும்பி சரி செய்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒரு ரீபேமெண்ட் நம்ம போறது போல ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். So offering has to be paid and got. நீங்க செலுத்திதான் பிரயம் செய்துதான் பெற்றுக்கொள்ளுங்க. அதனாலதான் நம்ம செஞ்ச பாவம் பெருசா கருதி ஜீசஸ் சிலுவையில போய் ரத்தத்தை சிந்தி நமக்காக தன் ரத்தத்தையே பிராயச்சித்தமாக பே பண்ணி நம்மை மீட்டு எடுத்தார். பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனுடைய 5-1 பங்கை அதிகமாய் கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக குற்ற நிவாரண பலியாக ஆட்டுக்கடாவினால் நமக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கும். So 5% பெனால்டி போல 5% எக்ஸ்ட்ரா போல 5% பெனால்டி பே பண்ணி அதை நம்ம பே பண்ண வேண்டும். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காணிக்கை செலுத்தல, இந்த வருஷம் போகல, அடுத்த வருஷம் போறாங்கன்னா ரெஸ்டிடியூட் பண்ணணும், கொடுக்கணும். 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அந்த விலைய கடாவை வாங்கி போகணும். ஒருவன் செய்ய தகாத ஒரு கர்த்தருடைய கட்டளைகளில் விளக்கப்பட்ட யாவதை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அதன் அறியாமல் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாக தன் அக்கிரமத்தை சுமப்பான். செய்ய தகாததால் இரு, பொய் சொல்லாதிருப்பாயாக. தெரியாம பொய் சொல்லிட்டேன், ஆனாலும் பொய் சொன்னா செய்யக்கூடாது. கொலை செய்யாதிருப்பாயாக. வேணும்னே செஞ்சிட்டான், ஆனா தெரியாம செஞ்சிட்டோம் சொல்றான், சும்மாப்பா. ignorance of this law is not an excuse அப்படின்னு சொல்லிட்டார். செய்ய தகாத குற்றம். A person sins and commits any of this, he will bear it. இந்த சுமப்பான் அப்படின்றதுதான் எல்லாருக்கும் பயம் வரும். நம்ம பைபிள் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துக்கோம்.
என்று சொல்லுகிற ஒரு குஷ்டரோகி. அவன் சிறிய நாட்டினுடைய படை தளபதி. அவன் இஸ்ரேலுக்கு வரான். எலிசா தீர்க்கதரிசி கையில சுகம் வாங்கி, உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். நாங்க குஷ்டரோகத்தோட வரான். அவங்க நாட்டுல சுகம் கிடைக்கல. எலிசா தீர்க்கதரிசிங்க எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, யோர்தான்ல போய் 7 நேரம் முழுகிட்டு போகும், 7 முறை முழுகிட்டு போகும்போது சுகம் ஆயிடும். அப்ப அவன் எலிசா தீர்க்கதரிசி காணிக்க கொண்டு வருவான். எலிசா காணிக்க வேணாம், நீ போ அப்படின்னா அவன் போயிடுவான். எலிசாக்கு ஒரு அசிஸ்டன்ட் பேர் கேயாசி. அந்த கேயாசிக்கு ஒரு எண்ணம் வரும், என்ன நம்ம தலைவர் காணிக்கை இவங்கிட்ட அவன் அனுப்புறாரு அப்படின்ட்டு அவன் முழுவதும் போயிட்டு தெரியும். நானே ஓடி போய் எலிசா தீர்க்கதரிசி இந்த காணிக்கையை வாங்கி வர சொன்னாரு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கணும். வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு எலிசா தீர்க்கதரிசி வருவான். எலிசா தீர்க்கதரிசி கேட்பாரு, எங்க போயிட்டு வந்த? நான் வெளியே போயிடுவேன். நீ எங்க போனேன்னு எனக்கு தெரியும். நீ எந்த நாகமான் கையில போய் காணிக்கை வாங்கியும் அந்த நாகமான் கோயிலுக்கு காணிக்கப்பட்டவங்கள அவனை விட்டு போன குஷ்டரோகத்தை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பாருங்க. சொன்னதுமே இவனுக்கு குஷ்டரோகம். பாவத்தை சுமக்கிறது சாதாரண விஷயம். யாரோ ஒருத்தரோட கடனை கூட சுமக்கணும், யாரோ ஒருத்தரை கூட தூக்கி சுமந்துக்கணும். பாவத்தை சுமக்க முடியாது. நான் சொல்றேன், நீ தெரிஞ்சு தப்பு பண்ணிட்ட, துணிஞ்சு தப்பு பண்ணிட்டா நீ உன்னை மறைச்சிக்கலாம். ஆனா உன் தலைமையில அந்த பாவம் சுமக்கும், நீ அதை சுமந்தே ஆகணும். அதனால இந்த ஹீப்ரூ வீட்டோட கான்செப்டை யார் பண்ண தப்பையும் நான் சுமக்க மாட்டேன், நானும் தப்பு சுமக்க மாட்டேன், பாவம் இல்லாம இருந்தா சரி அப்படின்ற கான்செப்ட்ல போய் ரத்தம் சிந்துதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலையில மணி செலுப்பாங்க, சாப்பிட மணி செலுப்பாங்க, கையை கழுவாங்க, காலை கழுவாங்க, செப்பு கொடுத்த கழுவாங்க, தண்ணீர் நாள் சுத்திகரிப்பாங்க, உப்பு நாள் சுத்திகரிப்பாங்க, ரத்தத்தை மணி செலுத்திட்டே இருப்பாங்க. ஆனா எதுவுமே உதவாது இருக்குது. இயேசு சொல்லிட்டாரு, எங்களுக்கு இருப்பகாரம் சொன்னார். ஆனா பழைய ஏற்பாடு நீங்களும் நான் இதை அடிக்கடி செய்யலாம். இயேசுனாலே இயேசுனால குடும்பத்தை இயேசுனால வைக்க கழுவு, கார கழுவும், இயேசு ரத்தம் போல இதெல்லாம் எங்கேயோ ஒரு தெரிஞ்ச தப்போ தெரியாத தப்போ நம்ம தாரோட ஊட்டிக்கணும். அவை போக வேண்டும் என்றால், இந்த பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்றால் இயேசு ரத்தம் அவசியமா இருக்கிறது. அவை சோ தெரிஞ்சு செய்த தப்புக்கு, தெரியாமல் செய்த தப்புக்கு எல்லாமே தலைமையில வந்து உட்கார்றதுனால்தான் அந்த அந்த புண்ணியம் அடைய வேண்டும் என்பதற்காக எடுக்கிற முயற்சி. அது நிமித்தம் ஒரு குற்றாடி வாக்கம் பண்ணியாக உன் மதிப்புக்கு சரியான பொழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாக ஆசாரத்தை கொண்டு வர கடவன். அவன் அறியாமல் செய்த தப்பித்ததுக்காக ஆசிரியர் அவனுக்கு நிவர்த்தி செய்ய கடவன். அப்போது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது குற்ற நிவாரண பலி. அவன் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தவனாய் இருந்தான். அதாவது ignorance of the law. லாவே பண்ணல, செய்ய வேண்டிய காணிக்கையை செலுத்தல. இது ignorance, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான். இதனால நீ தெரியாம பண்ணிட்ட, உன் தலைமையில சுமாரும். அதனால் நீ இந்த மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டை கொண்டு வருவது குற்ற நிவாரண பலி. இன்னைக்கு நம்ம சில பலிகள் பத்தி படிச்சோம். ஒண்ணு வந்து சமாங்க தகன பலி படிச்சோம், பாவ நிவாரண பலி படிச்சோம், குற்ற நிவாரண பலி. இந்த குற்ற நிவாரண பலி something we did against God. அதனால இளையகுமாரனோட ஒரு பிரேமியம் பாருங்க, அருமையானது. தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்யணும். அப்பா, நான் வந்து சர்வாங்க தகன பலியும் செய்யற அளவுக்கு தப்பு பண்ணிட்டேன், பாவ நிவாரண பலியும் செய்து தப்பு பண்ணிட்டேன், குற்ற நிவாரண பலியும் செய்யறது தப்பு பண்ணிட்டேன். என் தலைமையில ஸ்டில் பாரம் சுமக்கிறது, தெரிஞ்சு தப்பு பண்ணா பாரம் சுமக்கும், பொய் சொன்னா பாரம் சுமக்கும், பிரச்சார பாவம் செய்யனா என் தலைமையில சுமக்குது, இதெல்லாம் செய்து என்னை மன்னியும் என்று கேட்டார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம எழுந்து இருப்போம். இந்த பலிகள் எல்லாம் படிக்கும்போது சில நேரம் குழப்பமா இருக்குது. திருச்சபை ஆனந்த இந்த பைபிள் படிக்க இருக்கிறார். நம்ம வந்து யூதர்களை போல பைபிள் படிக்கும், இஸ்ரவேலர்கள் போல பைபிள் படிக்கும். எப்படி தெரியுமா? இந்த வாழ்க்கை வச்சுப்பாங்க, வார்த்தையை ஆப்படிப்பாங்க, இந்த கமாவை கூட விட மாட்டாங்க, இந்த யோகத்தை விட மாட்டாங்க, இந்த திட்டில் கூட விட மாட்டாங்க, ஒவ்வொன்றுமா படிப்பாங்க. இந்த அஞ்சாவியா நமக்கு எதை சொல்லுவது? தெரியாத செய்த தப்பே காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறது, தெரிஞ்சு செய்த தப்பு கர்த்தர் உங்களை என்னை மீட்கிறார். அதை விட்டு கொடுக்கலாமா? அவங்க உங்க தானே பாஷா பேசலாம். ஆண்டவரே, என் பாவங்களை பண்ணி அவங்க நம்ம கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, பாவங்களை பண்ணி தெரிந்து செய்த தப்பு, சாட்சி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம போனது, அப்பா சொல்ல முடிய வேண்டியதை சொல்லாம போனது, சொல்லாதத சொன்னதா சொன்னது, என்னை மன்னியுமானவரே. எத்தனை பாவங்களை நான் தெரிஞ்சு செய்ய, பொய்யாமை அடித்து கொடுத்தது, உமக்கு பிரியமில்லாததை தொட்டது, உமக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்தது, என்னை மன்னியும். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் போனது, ஊழியம் செய்யாமல் போனோம். எத்தனோ பேர் ஊழியம் செய்யற நேரத்தில் செய்யாம போயிட்டோம். எங்களை மன்னியுமானவரே கேட்கிறேன். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் போனது, அப்பா எங்களை மன்னியும் என்று சொல்லியிருக்கின்றார். இயேசு ரத்தம் நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்ற. இயேசு ரத்தத்தினால் என்னை கழுவு சொல்லிக் கொண்டே இருக்குமா? இயேசு ரத்தத்தினால் என்னை கழுவு, இயேசு ரத்தத்தினால் என்னை கழுவு, இயேசு ரத்தத்தினால் என்னை கழுவு, இயேசு ரத்தத்தினால் என்னை கழுவு, இயேசு ரத்தத்தினால் என்னை கழுவு.
அப்படியே கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும். இயேசு ரத்தத்தினால இந்த நம்மை ஆண்டவரன் அப்படியே ஒப்பு கொடுப்போம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகந்து மகிழும். ஆமென். நம்ம அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்புடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் அறிந்த மாதிரி ஆமல் செய்த பாவங்களப்பா உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் தகப்பனப்பா. நீர் எங்களுக்கு நீர் எங்களை மன்னிப்பு அருளும் என்று ஆண்டு சொல்வது அந்த பாடலை பாடி நான் தேவன் நாமத்தை மையப்படுத்தலாம். உகந்த காணிக்கையா உப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. சொல்லமா, உகந்த காணிக்கையா உப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா உப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. அப்பா பிதாவே, இதுவும் இந்த வேலையில கூட தகப்பனே எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமாப்பா. இப்பொழுது மடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னோடு இருந்து நீங்க பேசுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் வசனம். மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்வதற்காவது நன்மை செய்வதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவன் ஆவான் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு மனுஷன் பதறி ஆணையிட்டு அதை செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதை இதில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, பிரசங்கி 5:5 சொல்லப்பட்டிருக்கு, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம் என்று. அப்போ இந்த நாளில் நம்மளும் பதறி போய் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆண்டவருக்கு முன்பாக சொல்லிட்டு அதை செய்யாமல் நம்ம போவதை பார்க்கிலும் அதை செய்யாமல் இருப்பதே நலம் என்று இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ பதறி சொல்லிட்டனா கூட அதற்கு மன்னிப்பு உண்டு என்று. அப்போ நம்ம குற்றத்தை நம்ம செய்துட்டு நான் செய்யலை நம்ம சொல்ல
சொல்வதை காட்டிலும் நம்ம செய்த அதற்கு ஆண்டவரே நான் செய்துட்டேன் என்னை நீங்கள் மன்னிங்க நம்ம சொல்லும்போது ஆண்டவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறாரு. இந்த இடத்துல பார்க்குறோம், இதில் பார்த்தீங்கன்னா இந்த குற்ற நிவாரணத்திற்காக அநேக பலிகள் செலுத்துவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்து இருக்கிறாரு. நம்ம பாவம் செய்து இருந்தாலும் அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லும் போது அவரோட ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறது. இந்த நாள்லையும் நாமளையும் நம்மளை இந்த நாளில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம் கர்த்தரிடத்தை மனம் திரும்பி நம்ம ஆண்டவர்கிட்ட வர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த நாளில் நம்ம பாவம் செய்திருந்தா ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பலாமா? அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன், அப்பா எனக்குள்ளே இருக்கிற அந்த குற்ற மனப்பான்மையை நீங்கள் எடுத்து போடுங்க. இன்னைக்கு அந்த ஒரு கில்டி கான்சியஸ் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கலாமா? நான் பதறி ஆணையிட்டப்பா, நான் பதறி பாவம் செய்துட்டப்பா, என்னை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி இந்த வேலையில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் இயேசுவின் ரத்தத்தினால நம்மளை கழுவ அவர் வல்லவராய் இருக்கிறாரு. நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு படியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. அப்பா பிதாவே, இதோ எத்தனையோ முறை இந்த சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து அப்பா நான் இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், இதோ நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று நாங்கள் சொல்லியும் செய்யாமல் போயிருக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா, உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. அப்பா பதறி ஆணையிட்டு நாங்கள் அப்பா செய்யாமல் போனதற்காக இந்த வேளையில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புரவாகிறோம் தகப்பனே. எங்கள் தேவாதி தேவனே, இந்த ஒரு விஷயம் எங்களை நீங்கள் மன்னிங்கப்பா. எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இதோ இந்த வேலையில் தகப்பனே பதறி ஆணையிட்டதற்காகவும், இதோ இந்த வேலையில் நாங்கள் சொல்லியும் செய்யாத இருப்பதற்காகவும் ஒரு விஷயம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. இந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த ஆசாரியர்கள் அநேக அப்பா இதோ ஆட்டுக்குட்டிகளையோ அப்பா புறாக்களோட ரத்தத்தையோ சிந்தத்தை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இதோ பிரதான ஆசாரியர் எங்களுக்காக உங்க ரத்தத்தையே கொடுத்து இருக்கீங்கப்பா. எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக, எங்க குற்றங்களை மன்னிக்கும்படியாக உங்க ரத்தம் இந்த வேலையில் எங்களை கழுவி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில நீங்க எங்களை கழுவி கொண்டு இருக்கீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி. எங்களை அப்பா இப்பொழுது சுத்திகரித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
ஆவியானவரே, உம்மிடத்துல மனதார ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. இப்பொழுது எங்களை சுத்திகரிங்கப்பா. உங்க பிரசனை இந்த வேலையில இறங்கி வரட்டும், உங்க வல்லமை இந்த வேலையில இறங்கி வரட்டும். இதோ அப்பா, இந்த வேலையில எங்களுக்குள்ள ஒரு குற்ற மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கப்பா. நான் இதை சொல்லியே செய்யலையே என்று இந்த வேலையில அறிக்கையிட்டு நம்ம விட்டுடலாமா? இந்த வேலையில ஆவியானவர் நம்மளை தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு குற்ற மனப்பான்மை, இதை நான் சொல்லி என்னால செய்யாம போயிட்டேனேன்னு சொல்லி இருக்கிற அந்த குற்ற மனப்பான்மையை ஆண்டவர் இப்பொழுது எடுத்து போடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில நம்மளை தொட்டு கொண்டு இருக்கிறார். அப்பா, உங்க வல்லமை இந்த வேலையில இறங்கட்டும் அப்பா. ஓ ரீகா வாஷாதா ரீகா ரபோ கரபா கரபா ரபா ரபா ரபா. ஓ ரீ பாபா 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 பா. ஓ ரீகா வாஷாதா ரபா திகா பாபா 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 பாபா. ஓ ரீகா வாஷாதா ரீகா பாபா 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 பாபா. ஓ ரீகா வாஷாதா ரீகா ரபா 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 ரபா. மனதார நம்ம மன்னிப்பு கேட்கும் போது இதோ ஆவியானவர் நம்மளை தொட்டு கொண்டு இருக்கிறார். இங்க நின்று கொண்டு இருக்கிறவர்களும் பார்த்து கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஓ ரிகா பாஷா பாபா 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 பா. ஓ ரிகா பாஷா த ரிகா ரபா கரபா ரபா 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 ரபா. உங்க பிரசன்னம் இந்த வேலையில தொட்டு நிரப்பி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு குற்றத்தையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நீங்க எடுத்து போட்டதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு பாவத்தையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எடுத்து போட்டதற்காக நன்றி ராஜா. இதோ இந்த வேலையில அப்பா, குற்ற மனப்பான்மையோட அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனத்தாழ்மையும் இயேசுவின் நாமத்தினால நீங்க எடுத்து போட்டு கொண்டு இருப்பதற்காக நன்றி ராஜா. உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.